எவ்வளோ மீன் கிடச்சின்னு பார்த்துடலாமா? தூக்க முடியலங்க, தூக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரும். தெரியுதுங்களா எவ்வளோ மீன்? எப்பா முட்டிக்கல. ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் வெயிட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா தனியாக தான் மீன் பிடிக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டே வந்து மீன் பிடிக்கிறத உங்களுக்கு காமிக்க முடியல. அதனால் ஆன்லைனில் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஜெஸ்ட்டில் மற்ற ஹோல் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் இனிமேல் நல்லா உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுறத காமிக்கலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக வந்து பார்த்தோன்னா 12 மணிக்கு வந்திருக்கோம். செம வெயில் வேறு, உச்சி வெயில் வந்திருக்கோம். போட்டு பார்ப்போம். ஒரு காலத்தில் ஃபேவரட் ஸ்பாட்டாக இருந்துச்சு. பார்த்திங்களா, மொதல் மீனே பார்த்திங்கன்னா அது சின்ன செல்லாக கஷ்டமாட்டுது. இது புழுவை தான் காலி பண்ணும். கட்டுப்பாகும். கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ணிடலாம். போயிட்டு வெறும் புழு தான் தின்னுட்டே இருக்குது. ஸோ புழு காலியாக இருந்தாலும் நம்ம இப்போ வேறு இடத்துக்கு போக போகிறோம். பட் அது தண்ணியிலே தான் போகணும். புழு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஆற்றுல நடக்கும்போது இந்த மாதிரி குச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா ஆழம் திடீர்னு அதிகமாகும். ஓகே, போகலாம். இதுக்கப்புறம் வெற்றிகரமாக வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்துருக்கணும்ல. ஸோ இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மீன் அங்கே கிடைக்கலன்றதால கொஞ்சம் மாவு எடுத்து வந்தோம். ஸோ மாவு கொஞ்சம் போடலாம். ஒன்றுமே இல்லை, சத்து மாவு, பிஸ்கட்டும் முட்டையும் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த வாசத்துக்கு கண்டிப்பாக மீன் வரும். ஓகே, மாவு போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம மண்பூ எடுத்து கருப்பு கலரில் பூச்சி மண்பூ எடுத்து கொத்து போடுவோம். மீன் எப்படி கிடைக்கும் பார்க்கலாம். எப்பயுமே புழு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவோம். அப்போ தான் வந்து மீன் வந்து இங்கே நிறையா தீனி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட வரும். ஓகே, போட்டுடலாம். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ரிசல்ட்டு தான் ஒன்றும் தெரியல. குத்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷனையும் காணும். லைட்டாக ஈக்குது. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. அழுக்கில் இருந்துருக்கும்போது பயங்கர அழுக்காக இருக்குது மீன். படம் ஒரு வழியாக பிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கிடைச்ச மீன் ஜிலேபி. ஃபர்ஸ்ட் மீன். உள்ளே போகுது. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஓகே, சைஸாக தான் கிடைக்கிது. சத்தியமாக எதிர்பார்க்கல. ரெக்கார்ட் பண்ணலான்னா சும்மா நார்மலாக இழுத்த பார்த்தா பெரிய ஜிலேபி. பார்த்தீங்களா?
பாருங்க கையளவுக்கு இருக்குது. போ உள்ளே போய் கடை ஜாலியாக கடை. புழு தான் காலி பண்ணோம். ஓகே, கொஞ்சம் வேகமாக குத்துது. கொத்துறதும் இல்லாமல் கொஞ்சம் வீக்கவும் செய்யுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்கிச்சு. எஸ், மாட்டிக்கிச்சு. பெரிய பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. ஓகே 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 கேட்டிறேன். இரு கொஞ்சம் ஆடாமல் இரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாழைன்னு. நல்லா முழுங்கிட்டு வா. சே கிறிஸ்டில் மீனே இல்லாமல் எதில் மாட்டி விட்டுருக்கு பாருங்க. பெருசு தான், கொஞ்சம் பெருசு தான். வெயிட் காட்டுள்ள வீவர்ஸ்க்கு எப்படி இருக்கு பாருங்க. பிங்க் கிளிப் பாப்பா விட்டுரு பண்ணு கொஞ்சம் இருந்தா. கையில் பல காயங்கள் வாங்கியாச்சு இந்த மீன் பிடிக்க. மகளே கொஞ்சம் ஃபஸ்ட்டு மீன் கிடைக்காம இருந்ததுன்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னு உள்ளே வச்சிட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா மீன் கிடச்சிட்ருக்கு பாருங்கள். போடுறேன், கொத்தும் இழுத்தா மீன் தான். சொன்னேண்ணே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குங்க. நான் ஒரே சிங்கிள் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டேன். 2 கிலோவுக்கு மேலே வரும். இன்னும் மீன் பிடிக்க தான் போகிறேன். போட்டாச்சா, தக்க இழுத்துட்டு போதா, லைட்டாக கொத்தி உடனே இழுக்க ஆரம்பித்தோம். உடனே மீன் கொத்து இழுக்குது. பார்த்தீங்களா எல்லாமே கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸில் கிடைக்குதுங்க. ஒரு 2-3 இது பார்த்திங்கன்னா பெருசாக கிடச்சிருக்கு மக்களே. நீங்கள் நம்பலனாலும் அதான் நெசம். வீடியோவில் காட்டுறது கொஞ்சம் பெரிய மீனாக கிடச்சிக்கு. இது சின்ன சைஸ் தான், பட் ஓகே. ஏங்க உங்களுக்கு என்ன டிப்ரெஷனாக இருக்கா? அப்போ வாங்க மீன் பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சண்டையா? அப்போ வாங்க மீன் பிடிக்கலாம். கல்யாணம் ஆகலையா? அப்போ வாங்க மீன் பிடிக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கா? அப்போ வாங்க மீன் பிடிக்கலாம் வாங்க. எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மீன் பிடிக்கிறது தான். அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும், ஹாப்பியாக இருப்பீங்க, மைண்டு ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். வாங்க நம்ம ஊர் வெள்ளாத்துக்கு வாங்க, மீனை பிடிச்சிட்டு போங்க. வரட்டாமாமே போட் கொஞ்சம் பெரிய சைஸு, லைட்டாக மீடியமான சைஸு. கிடச்சிக்கிட்டே இருக்கும். பிடிச்சி போட வேண்டியதான் வேலை. உள்ளே இழுத்துட்டு போகுது, உடனே மீன் கொஞ்சம் பெரிய சைஸ். கை லைட்டாக இழுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஓகே, தக்க தாங்க மாற்றணும். உங்களை ஆக்சுவலாக வீடியோவில் தக்க தெரிய மாட்டேங்குது, எனக்கு தெரிகிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாம். பெரிய புழு, ஃபுல் புழு போட்டிருக்கேன். ஒரு பெரிய மீனாக கிடைங்க பார்க்கலாம். பெருசு இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸ்.
படா சைஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் படா சைஸ் கிடச்சிருக்கு. பிங்க் லிப்ஸ் மாதிரி இது பிங்க் ஜிலேபி, பிங்க் ஜிலேபியா. நீர் நாய் பார்த்தீங்களா, நீர் நாய் போது பாருங்க, தெரியுதா பாருங்க தெரியுது. இப்போ ஒரு 5-6 நீர் நாய் இந்த இடத்துல. இப்போ நானே பயந்துட்டேன், என்னடா திடீர்னு சத்தமாக வருதேன்னு பார்த்தா ஒரு நீர் நாய், ஒரு 5 நீர் நாய் போய்கிட்டே இருக்குது டக்குன்னு. சரியாக காமிக்க முடியல உங்களுக்கு. நீர் நாய் இன்றைக்கி தான். ஓகே மக்களே, மீன் பிடிச்சிட்டோம். நடுவில் வந்து நீர் நாய் வந்து ரொம்ப நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. அதனால் மீன் சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்ல மட்டும் நினைக்காதீங்க. நிறைய மீன் பிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பாருங்கள், புழுவெலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, மீனும் கிடச்சிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்றதால நம்ம கிளம்ப போகிறோம். ஒரே மாதிரி வீடியோ போகிறது எனக்கும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக போர் அடிக்கும். இனிமேல் கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ மீன் கிடச்சின்னு பார்த்துடலாமா? தூக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரும். தெரியுதுங்களா எவ்வளோ மீன்? எப்பா முட்டிக்கலை, அடிச்சு நவுத்தியாச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய மீன் வேட்டை, தூக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக மீன் பிடிச்சாச்சு இன்றைக்கி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த ஒரு மீன் பிடிக்கிற வீடியோவில் சந்திக்கலாம். சிங்கிளாக வந்து இவ்வளோ மீன் பிடிச்சாச்சு.